ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான உளுந்து உருண்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இது மாதிரி பிடிச்ச மாதிரி செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் உளுந்து 250 கிராம் எடுத்துட்டேன். இது கருப்பு உளுந்து உடைச்சது. நீங்கள் வெள்ளை உளுந்து அல்லது கருப்பு உளுந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக எனக்கு 250 கிராம் 2 கப் இருக்குது. இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதனால் இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதில் அழுக்கு போகிறதுக்காக லைட்டாக 2 தடவை அலசி விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊற விட வேணாம். அதில் உள்ள அழுக்கு மட்டும் போகிறதுக்காக 2 தடவை அலசி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படாது. அதை ஊற்றிட்டு திருப்ப மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ உளுந்து வாஷ் பண்ணி நல்லாவே இருக்கு. இப்போ நமக்கு இதை வறுக்கணும், ஆனால் ஈரமாக இருக்குது. அதனால் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த உளுந்து எடுத்துட்டு நல்லா பரத்தி விட்டுறலாம். ஏன்னா நமக்கு அதை வறுக்கிறதுக்காக லைட்டாக அந்த ஈரம் காஞ்சாதான் கொஞ்சம் சீக்கிரம் வறுபடும், இல்லாட்டினா ரொம்ப நேரம் ஆகும். இந்த துணிக்கு மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா உணரட்டும். லைட்டாக அந்த ஈரம் மட்டும் நமக்கு காஞ்சா போதும், வறுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு நல்லாவே காஞ்சிச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா உளுந்து ஃபுல்லாகவுமே நமக்கு ஃப்ரை ஆகி வரும். பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை அந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். ஸ்டவ் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே சிம்மிலே இருக்கட்டும். நமக்கு அந்த உளுந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், பொன்னிறமாக வரணும். இது எனக்கு வறுக்கிறதுக்கு கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆணுச்சு. உடச்ச உளுந்தாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கலர் செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெள்ளை உளுந்தும் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்துலேயே முழு உளுந்து நமக்கு கலர் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக முழு உளுந்து கருப்பு உளுந்து சேர்க்கையில் ஒரு பொடி வெள்ளை உளுந்து சேர்த்து அதோடு சேர்த்து வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் செக் பண்ணுறதுக்கு அந்த வெள்ளை உளுந்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது வறுந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா அந்த பொட்டுக்கடலை நல்லா மொறுமொறுன்னு வரணும். அதுக்காக தான் நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வைக்கிறதுக்கு வேறு ஒரு பேப்பரில் மாற்றிக்கிட்டேன். இது நல்லா ஆறட்டும். நல்லாவே எனக்கு ஆறி வந்துருச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுக்கு மாற்றி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடராக அடிச்சிட்டேன். இப்போ நம்ம 1 கப்பு நாட்டு சர்க்கரை பவுடர் எடுத்துக்கலாம். 2 கப்பு உளுந்து சேர்த்தேன். இப்போ நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் இனிப்பு செக் பண்ணிக்குவோம். நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணும் அப்படின்னா மறுபடியும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எனக்கு பத்தலை, அதனால நான் மறுபடியும் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு இனிப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம்.
நெய் சூடாகட்டும். இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா அதை விட்டுறலாம். நமக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்க்கல, அந்த உருண்டை வந்து சாப்பிடும்போது முந்திரி பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் 150 ml நல்லெண்ணெய் எடுத்துட்டேன். அதாவது உளுந்து அளந்த கப்புலேயே வந்து 1 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நல்லெண்ணெய் எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயை இறக்கிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும் அப்படின்னா, எண்ணெய் எடுத்துகிட்டு மாவு ஊற்றையில் வந்துட்டு மாவு பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும். எல்லா எண்ணெயும் சேர்க்க வேணாம், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெயோட அளவு வந்து கரெக்டாக தெரியும். ஒருவேளை நமக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிச்சுன்னா நிறுத்திக்கலாம். பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதாவது உளுந்து வறுபடுறதை பொறுத்து நமக்கு எண்ணெய் வந்து கூட குறைச்ச நமக்கு வரும். நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து உளுந்தை வந்து சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நமக்கு கரெக்டாகவே கிடைக்கும். அந்த வாசம் டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உதிரியாக தான் இருக்குது. நான் இருக்கிற எல்லா எண்ணெயுமே வந்து அதில் சேர்த்துடுறேன். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது, அதாவது உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு 250 உளுந்துக்கு 150 ml எண்ணெய் வந்து கரெக்டாக வந்துச்சு. இது மாதிரி நல்லா சூடு ஆறுற வரைக்கும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவு சூடு ஆறிடுச்சு. கை சூடு தாங்குற அளவுக்கு இருக்கும் போல வந்து நமக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவு இல்லாத மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை வந்து லைட்டாக அழுத்தி விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. வளர்கிற பிள்ளைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது இது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை அப்படின்ட்டு நம்ம எல்லோருமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நம்ம வெளியிலே வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே நமக்கு கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான இந்த உளுந்து உருண்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை அவங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடட்டும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய், ஹேவ் அ நைஸ் டே.